20 meters, turn left on 7th May Road. அம்மா இல்லாமல் நான் காவடி தூக்க மாட்டேன்றதுனால ஷார்ட் கட்டுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். சுற்றி தெரு தெருவா அடிக்கிறாரு. வெல்கம் டு ஒன் டோன் பிளாக். இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. என்ன பண்ண போறேன்னா இன்னைக்கு பங்குனி ஊத்துறோன்றதுனால நான் இன்னைக்கு இளநீர் காவடி தூக்க போறேன். அதை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணா இந்த இளநீர் ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னும் அந்த கட்டைக்கு இந்த வாழை கட்டை அதை தென்னங்கட்டை இதில் அபிஷேகம் பண்ணிட்டு பொட்டு வச்சு கட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். காலையிலே எடுக்கக்கூடாது, மதியானத்துக்கு மேலே தான் எடுக்கணும். ரூல்ஸ் படி பார்த்தா காலைல தான் எடுக்கணுமா, மதியானத்துக்குள்ளெல்லாம் வேறு தான் வந்துடணுமா. ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடக்குது. அதுக்கு என்னன்னா எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, அதனால் அவங்க இல்லாதனால நான் காவடி தூக்க மாட்டேன் அப்படின்ட்டேன். எங்கள் அம்மா தான் முக்கியமாச்சு, அதனால் தாய் இல்லாமல் நான் இல்லை அப்படின்ற பாட்டே போடுறா. தாய் இல்லாமல் என்னதான் செட்டப் பண்ணாலும் அம்மா இல்லாமல் நான் காவடி தூக்க மாட்டேன்றதுனால இப்போ மத்தியானத்துக்கு மேலே தான் தூக்குறேன். காலிலேருந்து வேலைக்கு போயிட்டு மத்தியானமாக வந்துட்டேன். இப்போ காவடி ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ண போகிறோம்னு பார்த்துட்டு இருங்க. ஒருத்தர் கை எடுத்துட்டு வர்றாரு. சரியான வெயிட் இருக்கு போதே தூக்கிட்டு கோயில் வரைக்கும் நடந்து போகிறோம். இந்தாண்ட முருகர், இந்தாண்ட வந்து முருகர். இது எங்கள் வீட்டு முருகர், காலண்டர் முருகர். அதுக்கப்புறம் கீழே பாட்டு. திரும்பி எங்கள் வீட்டில் இன்னொரு குட்டி முருகர் இருக்கிறார். அவர் எங்கே இருக்காருன்னா இந்த ஃப்ரிட்ஜில். இப்போ அடுத்து நாங்கள் காவடி ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ண போகிறோம் காட்ட போகிறேன். இங்கே ஒரு பக்கம் தண்ணீர் ரெடி ஆகுது, பொட்டெல்லாம் வச்சாச்சு. விபூதி விபூதி இப்போ அடுத்து இது அபிஷேகம் உள்ள தூக்கிட்டு போயிடலாம். வெளியே வைக்கக்கூடாது, இந்த இடத்துல தட்டு வச்சு இப்போ அபிஷேகம் பண்ணிட்டு அடுத்து கட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஓரளவுக்கு. இந்த சைடு நானும் ரெடி ஆகிட்டேன். எல்லாத்தையும் கட்டி முடிச்சாச்சு. இப்போ வச்சு பூஜை பண்ணிட்டு எடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கேருந்து எவ்வளோ தூரம்னா ஒரு 4 கிலோமீட்டர் வரும். வீட்டிலேருந்தே நடக்க ஆரம்பிக்குவோம். வீட்டிலேருந்தே நடந்து கோயில் வரைக்கும் நடந்து போயிட்டு அங்கே போயிட்டு கோயில் சுற்றி அவங்க கொடுத்துடலாம். நடக்கிற ரோட்டில் நடந்து போகிறதெல்லாம் வராது வீடியோ, ஏன்னா ஆளுங்க இல்லை. இங்கே நாங்கள் 3 பேர் தான் இருக்கிறோம். நான், டாடி, மம்மி 3 பேர் இருக்கிறதுனால வீடியோ எடுக்குது ஆளுங்க யாரும் வரல. அதுக்குன்னே வரமாட்டாங்க, கூப்பிட்டாலே வர மாட்டாங்க. எதுக்கு விலைக்கேற்ற போகிறாங்க, விலைக்கேற்று கிளம்ப போகிறோம். எங்கள் ஊர் சைடெல்லாம் காலையிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. 11 மணிக்கெல்லாம் குத்தி தேர் இட்டு அளவு குத்தி எல்லாம் முடிச்சிருவாங்க. இப்போ 2 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் தூங்குறாங்க எல்லாம் முடிச்சுட்டு. இங்கே ஏன் நாங்கள் மத்தியானத்துக்கு மேலே 4 மணிக்கு தூக்கிட்டு போகிறோம்னா, அதாவது காலையிலேயே அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, அதனால் கோயிலுக்கு போக முடியாது. அதனால் அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். அம்மா வந்து 11:30 மணி தான் வந்தாங்க. அப்புறம் அம்மா வந்து கோயில் வந்து 11 மணிக்கு மூடுவாங்க. 11 மணிக்கு மூட்டா எப்படி அப்புறம் அம்மாவை கூப்பிட்டு போகிறது, எல்லாம் கட்டி தூக்கிட்டு போகிறதுக்குள்ள டைம் ஆகிடும். அதனால ஒரே வாட்டி சாயந்தரமாக தூக்கிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் டைமிங்கை மாற்றிட்டோம். டைமிங்கை மாற்றினால முருகர் எப்பவுமே கூட இருப்பார். இப்போ என்ன பண்ணலாம், கும்பிடணுமா? சரி, ஓகே, நம்ம கும்பிட்டுட்டு இப்போ வரோம்.
தூரத்தில் கோயிலுக்கு போயிடும். கை எடுத்துன்னு நினைக்கிறேன் இப்படி வச்சு பிடிச்சா. வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். கொஞ்சம் தூரத்தில் கோயில் வரப்போகுது. நானும் அம்மா மட்டும் தான் நடந்தோம். அட்டம் பண்ணணுமா? நேற்று நான் கோயிலுக்கு வந்தேன், கரெக்டான வழியில் வந்துட்டேன். In 90 meters, turn left on 7th May Road. ஷார்ட்கட்டுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். சுற்றி தெருவா அடிக்கிறாரு. ஆனால் இன்னும் அவர் கோயில் கண்டுபிடிக்கல. நாங்கள் கூகுள் மேப் ஆன் பண்ணிவிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு 5 மினிட்ஸில் கோயில் இருக்குது. அவர் எங்கே ஆப்போசிட் ரோட்டில் போனார். அப்பா வழி தெரியாமல் எங்கே பார்க்க போனான்னு தெரில. தேடிட்டு வருவார், இல்லை ஃபோன் பண்ணுவார். நாங்கள் கூகுள் மேப்பை பார்த்துக்கிட்டு நடந்து போயிட்டுருக்குறோம். அந்த ரோடில் அந்தாண்ட ரோடு. சரி, ஓகே, கோயிலுக்கு போயிட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு வழியாக கோயில்கிட்ட வந்துட்டோம். இந்த கோயிலோட காம்பவுண்டு ஒரு வழியாக அலைஞ்சிக்கலி தேடி வந்துட்டோம். இப்போ உள்ளே போயிட்டு ஒன்று சுற்றிட்டு காயை கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு விரதம் எடுக்கணும். விரதம் எடுத்துகிட்டு அங்கே பேசுகிறேன் என்ன ஆகுதுன்னு. ஓகே, டாட்டா, பை பை. ஒரு வழியாக இளநீர் எடுத்து வந்து கோயிலில் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டோம். எல்லாம் பூஜைலாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இப்போ மாலையை கழட்டி எதுலேயாவது மரத்தில் மாட்டி விட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே படையல் போடணும். இன்னும் விரதம் எடுக்கலை. விரதம் எடுத்து முடிச்சுட்டு அப்பளம் வடைலாம் காத்துட்டு போயிடுது வீட்டில். அதை அப்படியே முருகனுக்கும் வச்சு படைச்சிட்டு நாமளும் அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கே போய் கண்டினியூ பண்ணுறோம். இந்த கோயிலுக்கு தான் வந்துடுறோம். இந்த கோயில் இவ்வளோ நாள் இங்கே இருக்கிறதே தெரியாது. வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. நல்லா இருக்குது கோயில். முருகனோட அந்த வேலெல்லாம் சூப்பராக இருக்காங்க முன்னாடி. எல்லாம் நல்லா இருக்குது. இங்கே அம்மா வந்து மரத்தை சுற்றிட்டு இருக்குது. அவ்வளோதான், வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து படையல் போட்டு அப்புறம் அந்த சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிறதெல்லாம் வச்சு படைச்சிட்டு சாப்பிட போகிறோம். இந்த சாப்பாடு வந்து காலையில் 5 மணிலேருந்து காத்துட்டு இருக்குது. காலையில் 5 மணிக்கே மம்மி எழுந்துச்சி சமைச்சிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ டைம் வந்து 6:30 மணி. 6:30 மணிக்கு வந்து இப்போ படையல் போடுவோம். எங்கள் வீட்டில் யாருக்குமே இலை போட தெரியல. இவ்வளோ அகலம் பசியில் எல்லாம் காத்துனால மிஸ் ஆகி ஒரு இலையில எக்ஸ்ட்ரா வச்சுட்டாங்க. அது 4 இருக்கக்கூடாது, 5 இருக்கணும்னு திரும்பி இன்னொரு இலையில. இதெல்லாம் சொல்லணுமா? ஆமாம், தாராளமாக எவ்வளோ தாராளமாக சாப்பிடுவா? ஊற்றி சாம்பார் சாப்பிடுவோம். கோயம்பு நின்னா தானே அதில் வெளியே ஓடுறோம் இலையை விட்டு. இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல். சாப்பாடு உடச்சி வைக்குமா? அடுத்து சாப்பாடு உடச்சி வைக்கணும். சாப்பாடை பாத்திரத்துலேயே ஒடி. காலையில் ஆகணும் என்ன பண்ணுவேன்? சாப்பாடை உடைக்கணும் ஃபஸ்ட்டு. உடைச்சா யார் சாப்பிட்றது? காலையில் 5 மணிக்கு ஆகணும் சாப்பாடு. காலையில் 5 மணிக்கு ஆக்கணும், யாருமே சாப்பிடல. காலையில் 5 மணி ஆக்கான சாப்பாடு சாயந்தரம் 6:30 மணிக்கு படையல் வைக்குது. இதுதான் எங்கள் வீட்டோட கலாச்சாரம். இதுதான் எங்கள் கல்ச்சர், கலாச்சாரம் எல்லாம். இங்கே டிவி வேறு கனெக்ட் ஆக முடியுது.